சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. தமிழகம், கேரளா உள்ளிட்ட 5 தென் மாநிலங்களிலும் இந்த முறை பாஜக வெற்றியை பதிவு செய்வது உறுதி என அமித்ஷா நம்பிக்கை. நடந்து வரும் மக்களவைத் தேர்தலில் 400க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எனவும் பேட்டி. வாக்களிக்க வராதவர்கள் எல்லோரும் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் என்றும் அக்கட்சியின் தோல்வியை கணித்துவிட்டதால் அவர்கள் வாக்களிக்க வரவில்லை என்றும் அமித்ஷா கருத்து. அரசியல் சாசனப்படி மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு அனுமதி இல்லை என்பதை காங்கிரஸ் தலைவர்கள் முந்தைய ஆட்சி காலத்தில் மாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு. காஷ்மீரில் 370வது பிரிவை நீக்கியது சரியான நடவடிக்கை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஸ்ரீநகர் தொகுதியில் இதுவரை இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாகவும் விளக்கம். அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் ஜாமீன் கோரியும் செந்தில் பாலாஜி தரப்பில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். செந்தில் பாலாஜிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை தரப்பு கடும் எதிர்ப்பு. அக்ஷய திருதியை தங்கம் விற்பனையால் மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழகத்தில் இருந்து ஒரே நாளில் 500 கோடி ரூபாய் வரி வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல். இதுவரை இல்லாத வகையில் தமிழகத்தில் நகை கடைகளில் ஒரே நாளில் 16,750 கோடி ரூபாய் மதிப்புள்ள 25,000 கிலோ தங்கம் விற்பனை. தமிழகத்தில் வெப்ப அலையின் தாக்கம் குறைந்துள்ளதால் வழக்கம் போல கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாம். மீண்டும் வெப்ப அலை பாதிப்பு ஏற்படும் வரை பணிகளை மேற்கொள்ள தொழிலக பாதுகாப்பு இயக்குநர் அறிவுறுத்தல். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கோவையில் மேலும் ஒரு வழக்கு பதிவு. இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பசும்பொன் தேவர் பற்றி அவதூறாக பேசியதாக புகார். திருச்சி மாவட்ட காவல்துறையைச் சேர்ந்த மேலும் 10 பெண் காவலர்கள் சவுக்கு சங்கர் மீது புகார். முசிறி பெண் டிஎஸ்பி யாஸ்மின் அளித்த புகாரில் திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படும் சவுக்கு சங்கர் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீசார் மனு தாக்கல். மதுரை எய்ம்ஸுக்கு நிபந்தனைகளுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க பரிந்துரை. இயற்கை கழிவுகள், கழிவுநீர், மருத்துவ கழிவுகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து நிபுணர் மதிப்பீட்டு குழு நிபந்தனை. மேகமலை அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் வனத்துறை சோதனைச் சாவடி தரைப்பாலத்தை மூழ்கடித்து சீறி பாய்ந்த தண்ணீர். வெள்ளத்திற்கு முன்னதாக அருவியில் நீராடிவிட்டு வந்த சுற்றுலா பயணிகளை தடுத்து நிறுத்தி பாதுகாப்பாக அனுப்பி வைத்த வனத்துறையினர். பஞ்சதந்திர கதைகள் யுனெஸ்கோ அமைப்பின் ஆசிய பசிபிக் நினைவு உலக பதிவேட்டில் இடம்பெறுவதற்கு ஒப்புதல். 15வது நூற்றாண்டு கையெழுத்து பிரதியான ராமச்சந்திர மனசு உள்ளிட்ட மேலும் 20 பொருட்களுக்கும் யுனெஸ்கோ அங்கீகாரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 53,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவிற்கு 300 ரூபாய் அதிகரித்து 91,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் லஞ்ச புகாரில் சிறப்பு தாசில்தார் சரோஜா மற்றும் காவலர் அருண்குமாரை கைது செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். அரசு நிலத்தில் இருந்த ஆக்கிரமிப்பை அகற்ற சமூக ஆர்வலரிடம் 20 லட்சம் பேரம் பேசி முன்பணமாக 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் இருந்து முன்பணம் பெறுவதற்கான விதிகளை எளிதாக்கியது இபிஎஃப்ஓ அமைப்பு. 1 லட்சம் ரூபாய் வரை முன்பணம் பெற விண்ணப்பித்தால் 3 நாட்களில் வங்கிக் கணக்கில் தொகையை வரவு வைக்க ஏற்பாடு. வெங்காய ஏற்றுமதி மீது தடை நீக்கப்பட்டாலும் எதிர்பார்க்கப்பட்ட அளவு ஏற்றுமதி நடைபெறாததால் உள்நாட்டில் விலை 15% சரிவு. மலேசியா, இலங்கை, அமீரகம், பிரிட்டன் ஆகியவை அடுத்த 2 வாரங்களில் ஆர்டர்களை வழங்கும் என ஏற்றுமதியாளர்கள் எதிர்பார்ப்பு. தேர்தல் முடிவு குறித்த யூகங்கள் அடிப்படையில் பங்கு வணிகத்தை பார்க்க வேண்டாம் என முதலீட்டாளர்களுக்கு நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். பெரும்பான்மையுடன் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் திட்டவட்டம். ஆம் ஆத்மி பெண் எம்பி சுவாதி மாலிவாலிடம் கெஜ்ரிவாலின் உதவியாளர் தவறாக நடந்து கொண்டது உண்மைதான் என கட்சி நிர்வாகிகள் ஒப்புதல். கெஜ்ரிவால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் கருத்து. ஒசூர் அருகே கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் நீரில் 3வது நாளாக பொங்கி ஓடும் நுரை. அணையிலிருந்து துர்நாற்றத்துடன் கருப்பு நிறத்தில் வெளியேறும் நீரில் 2 அடி உயரத்திற்கு நுரை பொங்கி மேகங்களைப் போல நகரும் காட்சி.
நடிகை கங்கனா ரணாவத்திற்கு 91 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருப்பதாக வேட்புமனுவில் தகவல். 7 கிலோ தங்க வைர நகைகள், 3 சொகுசு கார்கள் இருப்பதாகவும் அறிவிப்பு. டிஜிட்டல் மீடியா நெறிமுறைகள் சட்டத்தின் விதிகளை பின்பற்றாத 79 லட்சம் வாட்ஸ்அப் கணக்குகள் மார்ச் மாதத்தில் முடக்கம். 12,000க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டதன் அடிப்படையில் நடவடிக்கை என மெட்டா நிறுவனம் விளக்கம். இந்தியாவின் ஸ்மார்ட் போன் சந்தை கடந்த ஜனவரி முதல் மார்ச் வரை 3 மாதங்களில் 11% வளர்ச்சி. சாம்சங், விவோ, ஷாமி ஆகியவை விற்பனையில் முதல் 3 இடங்களை பிடித்ததாக ஐடிசி நிறுவனம் தகவல். மாப்பிள்ளை வரவேற்பு ஊர்வலத்தில் குதிரைக்கு பதிலாக தாம் பணியாற்றும் நிறுவனம் தயாரித்த மின்சார ஸ்கூட்டரில் வலம் வந்த மாப்பிள்ளை. ஸ்கூட்டரை சுற்றி நின்று கொண்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உற்சாக நடனம். வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து டெல்லி திகார் சிறையில் காவல்துறையினர் சோதனை. பள்ளிகள், மருத்துவமனைகளை தொடர்ந்து சிறைக்கு வந்த இமெயில் மிரட்டல். நியூசிலாந்தைச் சேர்ந்த ஸ்டீஃபன் பிளெமிங் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக வாய்ப்பு. தற்போதைய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மீண்டும் விண்ணப்பிக்க ஆர்வம் காட்டவில்லை என தகவல். சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.